3 4 இன்னும் 3 நாள்ல வந்து முடிவு தெரியும். நாளை சிஎம் ஆரா இருக்க போறான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதி. உழைப்பால உயர்ந்த அனைவருக்குமே இன்னைக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து போராடி கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டா இருப்பீங்க. அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய கனவுகளா யாவும் வெற்றிகரமாக நிறைவேறுவதற்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு முக்கியமான நபருடைய பிறந்தநாள் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேணும் இல்லை. தல அஜித் குமாருடைய பிறந்தநாள். உண்மையாகவே வந்து கடின உழைப்பால் அடி மட்டத்திலேருந்து இவ்வளோ தூரம் பெரிய ஒரு விருட்சமாக பெரிய ஒரு வரலாறாக வளர்ந்திருக்கிற தல அஜித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உண்மையாகவே வந்து மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். அவர்கிட்ட உழைப்பு அவர்கிட்ட பெயர் எல்லாம் பார்க்க சரியான டேட்லாம் பிறந்திருக்கிறார். ஓகே, இப்போ நாங்கள் எங்களுடைய முக்கியமான வீடியோக்கு வரோம். என்னென்னு சொன்னால் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. என்னத்துக்கு சொன்னால் இந்த இந்தியாவுடைய எலெக்ஷன் முடிவுகள் வாரத்துக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. இன்றைக்கு 1ஆம் தேதி 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. உண்மையாகவே வந்து எப்பட்றா என்ற மாதிரி எல்லாரும் வாயை பிளக்கிற அளவுக்கு பெரிய ஒரு சம்பவம் வந்து என்ன சொன்னால், இன்றைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்தோம். நீங்கள் ஒரு ஹிந்தி சேனல் நினைக்கிறோம். ஒரு ஹிந்தி சேனலில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பை பற்றி கணிச்சு கொண்டு சொல்கிறேன். என்ன சொன்னால், இப்போ பன்னிங்க தான் கூட்டமாக வரும், சிங்களாக தான் வரன்ற மாதிரி ரஜினியோட டயலாக்கை வந்து ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அதை மாதிரி தான் தாவேகா தலைவர் விஜய் வந்து இன்றைக்கு முன்னிலையில் நிற்கிறார். அதாவது இந்த எலெக்ஷன் முடிவுகளை வச்சு கருத்து கணிப்புகள் செய்வாங்கல்ல, இன்றைக்கு வரைக்கும் இவர் முன்னிலையில் நிற்கிறார், இந்த கட்சி முன்னுக்கு வருதுன்னு சொல்லி ஏற்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் இத்தனை உரங்களை வந்து 98% பேர் அந்த கருத்து கணிப்பில் தளபதி விஜயத்தாம் வந்து ஆதரிச்சு சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் வந்து வரலாற்று முக்கியத்துவமான எலெக்ஷன். இந்த இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன்லேயே அதிகப்படியான வாக்காளர்கள் போய் வாக்கு செலுத்தின ஒரே ஒரு எலெக்ஷன் இந்த 2026 எலெக்ஷன் தான். சரியா? அந்த மாதிரியே வந்து இந்த கருத்து கணிப்பு 100% சரியா வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அப்படி கருத்து கணிப்பில் தப்பு ஏதாச்சும் நடந்தாலும் மேடம் இந்த கல்லோட்டு போடுறோம் கொள்றேன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. குறிப்பாக தாவேகாக்கு எதிராக எத்தனையோ சதிகள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸும் ஒவ்வொரு ஆக்களும் வந்து ஒவ்வொரு நியூஸ்களில் வெளியிட்டு பார்த்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமாக. சரியா? இதை தாண்டி தளபதி சிஎம் ஆயிட்டேன்னு சொன்னா இதுதான் வரலாற்றுல முதல் முறையா வந்து ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு சம்பவமா இருக்குமன்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. இன்னும் 3 நாட்கள்லாம் நானும் கடுமையாக ஒரு ஆர்வத்தோட குதூகலத்தோட என்ன சொல்கிறேன் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். நீங்களும் வெயிட் பண்ணி கொண்டு இருங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகுது. என்ன சொல்கிறேன், இந்திய அரசியல் வேறு, இலங்கை அரசியல் வேறு. பெரிய இந்திய அரசியல் மாறுறதால இலங்கை அரசியல் வந்து டோட்டலாக மாறுமான்ற இல்லை என்றாலும் வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம். இதை வச்சுக்கொண்டே வந்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்து சோசியல் மீடியாக்களில் போய்கொண்டிருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோக்களை காட்டியிருக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் 3 நாள். இன்றைக்கு மே 1 2 3 4 இன்னும் 3 நாளில் வந்து முடிவு தெரியும். நாளை சிஎம் ஆரா இருக்க போறான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.